இப்போ ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். இப்போ இப்போ வந்து கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓஷன் சன்னிங்ன்ற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிவலோகத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது. ஸோ ஏன்னா அதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். எல்லாமே பூமி, பஞ்சபூதங்கள், இயற்கை, பூமாதேவி எல்லாருமே வந்து லாக் ஆயிருக்காங்கன்றத நான் சொல்லியிருந்தேன். திரிமூர்த்தி, திரிதேவி மேல வந்து. ஸோ இவங்கள வந்து நாங்க சிவலோகத்தில போய் நாங்க அசெம்பிள் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு சுகத்துக்கான அலை வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சிவலோகத்தில நாங்க ஓஷன் சன்னிங் பண்ணும்போது இந்த ஆன்மாக்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்தரா அந்த சோல் ட்ரீ பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த சோல் ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மான்ற ஜோதி இருக்காரு. அவரு ஃபாலோ பண்ணி திரிமூர்த்தின்ற ஒரு ஜோதி, திரிதேவின்ற ஒரு ஜோதி. அதுக்கப்புறம் இவங்கள ஃபாலோ பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 8 மணி ரத்தினம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த 8 மணி ரத்தினத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சனாதன தர்மத்துடைய முக்கிய கடவுள்கள் விநாயகர், அப்புறம் முருகர், ஐயப்பன், காலபைரவர், ஆஞ்சநேயர் இவங்கலாம் வந்து இந்த 8 மணி ரத்தினத்துல வருவாங்கன்றது நம்ம சொல்லலாம். 8 மணி ரத்தினம், அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி 16 மணி ரத்தினம், அப்புறம் 108 மணி ரத்தினம், 1008 மணி ரத்தினம், அப்புறம் 16,000 மணி ரத்தினம், அதுக்கப்புறம் 33 கோடி ரத்தினங்கள் வந்து அந்த சோல் ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா அசம்பிள் ஆகுது. ஜோதி ரூபத்துல வந்து எல்லாருமே அசம்பிள் ஆகுறோம் சிவலோகத்துல. இப்ப வந்து இந்த சோல் ட்ரீ வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த சோல் ட்ரீ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நம்ம ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு கோபுரம் இருக்கும். சோ அந்த கோபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அசம்பிள் ஆயிருப்பாங்க. சோ இந்த கோபுரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோல் ட்ரீயோட புரிஞ்சுக்கலாம், இணைத்து புரிஞ்சுக்கலாம், கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம். சோ இதுல வந்து மூலவர் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வந்து கருவறையில இருப்பாங்க. சோ இந்த மேல இருக்கிற பரமாத்மா, திரிமூர்த்தி, திரிதேவி இவங்களை வந்து மூலவர்களோட நம்ம கம்பேர் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் இப்போ இந்த கலியுகத்தினுடைய கடைசி 400 வருஷங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி 400 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகம் வந்து ஆக்கிரமிப்பு இருக்கு. சோ கருடனுடைய கண்ட்ரோல்லயும் ஆதிசேஷனுடைய கண்ட்ரோல்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகமும் கீழே இருக்கிற மேலுலகங்கள் கீழுலகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 400 இயர்ஸ் வந்து டைம் பீரியடு. ஸோ இவங்களுடைய கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா மேலுலகங்கள், கீழுலகங்கள், சொர்க்கம், நரகம் எல்லாமே பூமி எல்லாமே இவங்களுடைய கண்ட்ரோல்ல வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துல வந்து பிரம்மலோகத்தினுடைய கண்ட்ரோல் வந்து கருடனுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்றது சொல்லியிருந்தேன். ஸோ கருடன் வந்து அவருக்கு யாரு ஃபேவரா இருக்காங்களோ அவங்கள மட்டும் மேல் உலகத்துல வந்து குடியமர்த்துறாரு. ஸோ மேல் உலகத்துல இருக்க வேண்டிய தேவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கீழ் உலகத்துல பாதாளத்துல வந்து மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அசுரர்கள் வந்து கீழ் உலகங்கள்ல இருந்து மேல் உலகங்கள்ல தங்களுடைய கண்ட்ரோல்ல வந்து வச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல் உலகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகும். ஸோ சனாதன தர்மத்தை சார்ந்த தேவர்கள் எல்லாருமே மேல் உலகத்துல குடியமர்த்தப்படுவாங்க. அது வந்து சனாதன தர்மத்தை சேர்ந்த தேவர்களுடைய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா மேல் உலகங்கள்னு நம்ம சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கருடனும் ஆதிசேஷாவும் வந்து பாத்தீங்கன்னா பாதாள லோகத்துக்கே திருப்பி அனுப்பப்படுவாங்க ஜட்மெண்ட் டேக்கு அப்புறம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல் உலகங்கள் வந்து சனாதன தர்மத்தை சார்ந்தவங்க வந்து இருப்பாங்க. ஸோ கருடன் ஸோ இப்போ வந்து ஜட்மெண்ட் டேக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல் உலகங்கள் எல்லாம் வந்து ரீஸ்டோர் ஆயிருக்கும். சனாதன தர்மத்தை சார்ந்த தேவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல் உலகங்கள்ல வந்து குடியமர்த்தப்படுவாங்க. ஸோ கேரண்டியே வந்து பாத்தீங்கன்னா 2500 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சனாதன தர்மத்தை சார்ந்த தேவர்கள் வந்து மேல் உலகத்துல வந்து இருப்பாங்க. ஆஹ் இப்போ பூமியில வந்து பாத்தீங்கன்னா மனித உடல் வந்து எடுத்து நடிக்கும் போது சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் தான் அடுத்த 2500 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்தை சார்ந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பூமியில வந்து பிறப்பிறப்பு சக்கரத்துல வந்து வருவாங்க. சோ இதுல வந்து இப்போ வந்து திரிமூர்த்தி திரிதேவி வந்து பாத்தீங்கன்னா டிவைட் அண்ட் கான்கர் ரூல்ல வந்து பிரிச்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி கருடன் மேல் உலகத்தோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு திரிமூர்த்தி திரிதேவியும் சேர விடாம வந்து பாத்தீங்கன்னா டிவைட் அண்ட் கான்கர் ரூல்ல வந்து பிரிச்சிருக்கான் கருடன் வந்து. இதுல வந்து இப்போ பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கருடன் வந்து அடுத்த கல்பத்துல வந்து ஹியூமன் பர்த் சைக்கிள்ல வரமாட்டாருன்னு சொல்லிட்டு பரமாத்மா கேரண்டி கொடுத்திருக்காரு. ஏன்னா அவங்களுடைய குற்றங்கள் வந்து ரொம்ப ஒரு லிமிட் தாண்டி வந்து போயிட்டது. போனதுனால வந்து அடுத்த கல்பத்துல வந்து அவைலபிலிட்டி இல்லைன்றது பரமாத்மா வந்து சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆதிசேஷா வந்து பாத்தீங்கன்னா சிவா விஷ்ணுவோடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்கிரமிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ அடுத்த கல்பத்துல ஆதிசேஷான்றவங்க இருப்பாங்க. ஸோ கருடன்றவருடைய அவைலபிலிட்டி கிடையாதுன்றது பரமாத்மா வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ ஆதிசேஷா வந்து சரண்டர் ஆயிட்டாங்க சிவா விஷ்ணு கிட்ட. இது கருடன் வந்து என்ன சொல்றாருன்னா இன்னும் அதிகமான பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா இறை சேவையில சிவா விஷ்ணு இறை சேவையில வந்து கொண்டு வருவான்றது சொல்றாங்க. மேல் லோகத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இறை சேவையில வந்து பிரச்சனைகளை கொண்டு வர்றாரு. அதனால வந்து அடுத்த கல்பத்துல வந்து ஒரு அவைலபிலிட்டி இல்லைன்றது பரமாத்மா வந்து கேரண்டி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கருடன் எப்படி பூமி ஆக்சஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துல இருந்து பூமி மனிதர்கள் எல்லாரையும் வந்து ஆக்சஸ் பண்றாங்க. கீழுலகங்களும் வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. பரமாத்மா எப்படி ஆக்சஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சிவலோகத்தில இருந்து பூமியை வந்து பூமி மனிதர்கள் எல்லாரையும் வந்து திரிமூர்த்தி திரிதேவி இவங்கள முக்கியமா பூமியை வந்து பரமாத்மா வந்து சிவலோகத்துல இருந்து மானிட்டர் பண்றாரு.
இப்போ வந்து பூமி, மேல் உலகங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கருடனுடைய கண்ட்ரோல்ல வந்து இருக்கு. ஸோ திரிமூர்த்தி, திரிதேவி இவங்க 2 பேரையும் வந்து சிறை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 400 வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா கருடன் வந்து பூமியை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ பரமாத்மான்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி ரூபத்துல இருக்காரு. சுத்த உஷ்ணம்னு சொல்லலாம். கருடா ஆதிசேஷா எப்படி இருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா அவங்களுடைய சூட்சும உடல் பஞ்சபூதங்கள் செயல்படாம ஒரு பிளாஸ்டிக் சூட்சும உடலா வந்து இருக்கு. ஆஹ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கீழ இருந்து மேல ஏறும்போது எப்படி இருக்கும்ன்றது பாத்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கிராப் வச்சு உடம்பு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ, அது மாரி இருக்கும். ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா, லங்ஸ்ல இருக்க போர்ஸ் வந்து பிளாக் ஆகும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, மூச்சு விட முடியாது. அது அது மட்டும் இல்லாம ஸ்கின்ல இருக்க போர்ஸும் பிளாக் ஆகும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஸ்வெட்டிங் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப இவங்களுடைய இவங்களுடைய இது ஆக்சஸ் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, கை கூட சிவர் ஆகும் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ திரிமூர்த்தி, திரிதேவி பர்ட்டிகுலரா இவங்க 2 பேரை சிறைய வைத்து தான் வந்து பாத்தீங்கன்னா, மேல் உலகத்த தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு கருடன் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பூமியில இருக்க 800 கோடி மக்களே வந்து பாத்தீங்கன்னா, பரமாத்மா சிவனாலயும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரே டைம்ல எல்லாரையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லா மனிதர்களையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாரி கருடனுடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா, பூமின்ற மீடியம வந்து ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக்கா மாத்திருக்காங்க. இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா, ஹியூமன்ஸும் பூமியும் வந்து பாத்தீங்கன்னா, பிரம்மலோகத்துல இருந்து கருடன் வந்து ஆக்சஸ் பண்றாரு. சோ நம்ம இத வந்து கருடன் வந்து மனிதர்களை வந்து எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாரு. சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா ஓஷன் சர்னிங் பத்தி ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம்.